கண்ணு முன்னாடியே ஒரு 2 பேரை நான் பார்க்க கூடாது. ஏன்னா கண்ணுக்கு மறைவா கண்ணுக்கு மறைவா ஆமா இருந்த சரி எல்லாமே ஒழிஞ்சு போச்சு. இனிமே நம்மள யாரும் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது. உனக்காக பஞ்சல காத்திருக்கு சீக்கிரம் வந்துருங்க. புதுசா கட்ட சொல்லி வாங்கி வந்தியா பழைய மாலை வாங்கி வந்தியா? புது மாலை தானா? எது இதுதான் பாரு நல்லா மேல தூக்கி பாரு. பூ இல்லைனா பூ இல்லைனா இருக்குது பூவோட சேர்ந்த நாறு பணக்குங்க. அதனால நாறு மட்டும் எடுத்து வந்துட்டு பூ அங்கேயே விட்டியா? எவ்வளவு பணம்? பரவாயில்ல விட்டு போச்சு. மொத்தம் அதை ரோஜா பூவே வைக்க வேணாம். அந்த ரோஜா பூவை வச்சு கட்டிடுறாங்க. அதனால என்ன பண்றது விடு. எதுக்கு எனக்கு மாலை வாங்கி வந்த? என்னங்க என்ன சமாச்சாரம்? இந்த ஜமீன் கோட்டில் நான் என்ன செத்தா போட்டு எனக்கு மாலை இந்த ஜமீன் கோட்டில் யாரும் கிடையாது. ஆமா இப்ப யாருக்கு ஆதரவு கொடுக்குறது? என்ன சொல்றதுன்னா இந்த பதிவு விட்டு ஒப்பாட்டி சொல்றாங்க. மக்கள் தீர்ப்பு தீர்ப்பு என்னுடைய பெருமையை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லி இப்பவே முடிச்சு நான் சொல்லிடுறேன். ஹலோ 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 குலோலோ நாட்டு மக்களே நான் சொல்வது என்னவென்றால் இதுக்கு முன்னதாக இந்த ஜமீன்தாரை நாங்க தான் பயிற்சிக்காரன் ஆகி விட்டோம். யாரும் நம்பாதீங்க. அவர் மனநிலை சரியில்லாத காரணத்தால் அவர் பைத்தியமாகி விட்டார். இந்த ஜமீன் கோட்டையில் யாருமே கிடையாது. ஆகையால் இது அரியணையில் அமர்ந்து கொண்ட ஆட்சியரை வீரபத்மனை அவர்களை ஜமீன்தாராக நியமிக்க போகிறோம். ஆகையால் இவர் ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் என்ன சாதனை செய்வார் தெரியுமா? பாத்ரூமை திறந்து வைப்பார். அது ஒரு இப்போது ஜமீன்தாருக்கு நாங்கள் கனிமொழி சூட்ட போகிறோம். உங்களுக்கு எல்லாம் சம்மந்தமா? ஒரு நாள் சாமி தவறு காட்டி மூடுவேன். ஆமா என்ன பண்ணினா ஆமா என்னுடைய ரகசியம் தெரிந்தவா அவனை என்னையாடா போட்டு தள்ள போறீங்க? இருங்கடா உங்க விஷயத்த சொல்லி உங்களை போட்டு தள்ள காரியம் சாதிச்சுட்டேன். இருந்தாலும் புளியாக ஓட்ட முடியும். என்னவா இருக்கும்? எவனா போய் என்னாச்சு அவ்வளவு ஓட்டோட்டமா ஓடி வர? என்னடா விஷயம் தெரியுமா? அப்படி என்ன விஷயம் தெரியுமா? விஷயம் தெரியுமா? அப்படி என்ன விஷயம்? உன் குடிசைக்கு தீ வச்சது யாரு நீ நினைச்சுக்கிறமானால? என் குடிசைக்கு தீ வச்சுவேன் எல்லாத்துக்கும் காரணம் அந்த குமரன் தாண்டா. நீ அந்த குமரன் நீ நினைக்கிறேன். அந்த டீ வச்சான் பாரு, அவனா கூட இருந்த பாவியா? அவனா கூட நீ இருந்த? ஆமா. அப்ப என் குடிசைக்கு தீ வச்சவன் யாரு? அந்த வீரபத்மன். அப்ப எல்லாத்துக்கும் காரணம் என் கூடவே இருந்து குழி பறிக்க வந்த வீரபத்மே அவனோட காரணம். இவ்வளவு நாள் அந்த உண்மை ஏன் இந்த உண்மை நான் முதல்ல சொல்லிருப்பேமா? சொல்லக்கூடாதுன்னு மெட்டி வச்சிருந்தாமா? நீ இந்த விஷயத்த சொன்னு வச்சுக்க உன் குடும்பத்தை குத்தி கலாச்சிருமா அப்படின்னா உன் குடிசை குத்தி வைக்கிறேன்னா ஏண்டா இவ்வளோ நாளா மூடி மறைச்சேன். எல்லாத்துக்கும் காரணம் கூடவே இருந்த வீரபத்மே அவன் தானே காரணம். இனிமே அவனை உயிரோட விட்டு வைக்க போட்டு முதல்ல அவனை போட்டு தள்ளுற பிறகு பேச பார்க்க முடியாதா? ஐயா பயப்படாதீங்க, நான் பேர் பெண்க. ஆமாங்க பார்க்கலாம்.
இறந்து விடுவர் எப்படி அவன் உயிரோடு வந்த மாமா நானும் அக்கா வந்து ஆடி பாடினேன் மாமா ஆடி பாடி இருக்க சொல்ல அந்த சதிகார போய் வந்தேன் மாமா அவன் வந்தது எல்லாமே எங்க இருவர் கழுத்துல கத்தி வச்சு நாட்டி ஆட சொன்ன மாமா அப்படியா? நானும் அக்கா நாட்டி ஆட மாமா அப்ப அவன் கத்தியில குத்திட்டு ஆத்தகால வீசிட்டான் மாமா அங்க இருந்து எல்லாரும் என்ன உயிர் பிடிக்க வச்சாங்க இதெல்லாம் அவன் என்ன சரி செய்யணும் மனசு வந்து பார்க்கணும்னு வந்தேன் அப்படியா? அப்ப ஜமீன்தார கொல்ல சொல்லினா அவரை காப்பாத்தி வச்சிருக்கேன் நீங்க இங்கே இருக்கிற சீக்கிரம் அழைச்சிட்டு வாமா. மனநிலை பாதிக்கப்பட்ட என்னை மருத்துவம் பார்த்து குணமாக்கி இங்கே அழைத்து வந்தது யார் தெரியுமா? இதோ இந்த பெண் தான். இந்த பெண்ணே இல்லை என்றால் என்னை நீங்கள் உயிரோடு கூட பார்த்திருக்க முடியாது. இந்த பெண் அந்த பெண்ணை யார் தெரியுமா? யாரு? நம்முடைய அக்கால் பெற்ற செல்வங்களா? என்ன அக்கால் பெற்றெடுத்த செல்வங்களா? ஆஹா, ஆண்டவன் கூட கூட சேர விட்டீங்க. ஐயோ பெரிய மாமா ஆண்டவன் கூட கூட சேர வேண்டிய இடத்தில் தான் சேர்த்திருக்கிறார். இனிமேல் நடந்தது நினைத்து அட வேண்டாம். மனநிலை பாதிக்கப்பட்டு மருத்துவம் பார்த்து குணமாக்கி மறுபிறவில் நான் வந்திருக்கிறேன். ஏண்டா தம்பி பாட்டி, இப்போதாவது அந்த ரகசியம் என்னவென்று எனக்கு சொல்லக்கூடாது. ராணுவத்திற்கு போகாத முன்பு நானும் அமுதாவும் உயிருக்கு உயிராக காதலித்தோம். நான் ராணுவத்திலிருந்து வந்த பிறகு பார்த்தால் உனக்கு அமுதாக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிந்தால் உயிருக்கு ஆபத்து நேர்ந்துவிடும் என்ற காரணத்திற்காக அப்பொழுது உண்மையை கூறவில்லை. இத்தனை நாட்களாக இந்த ரகசியத்தை மூடி வைத்திருக்கின்றாய். அண்ணன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அண்ணனுக்கு தெரிந்தால் அவர் மனம் தாங்காது என்று காலமும் நேரமும் வரும்போது ரகசியத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னீர்களே, இதுதான் அந்த ரகசியமா? ஏன் தம்பி, வாழ வேண்டிய வயதில் உன்னுடைய வாழ்க்கையை எனக்கு தியாகம் செய்து விட்டாயடா தம்பி. உன்னை நான் எப்படி போற்றி புகழ்வேன் தம்பி. 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் நீதான் எனக்கு தம்பியாக வந்து பிறக்க வேண்டும். தாயற்ற குழந்தைகள் சீரற்று போகக்கூடாது என்று தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருந்து தாளாட்டி சீராட்டி உள்ள வளர்த்து ஆளாக்கிறேன். ஆஹா,